ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் 2 எண்ணெய் கிடங்குகள் பற்றி எரிந்தன. ஈரானில் அணுசக்தி கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. டெஹ்ரானில் எரிவாயு மற்றும் குடியிருப்பு கோபுரத்தை குறிவைத்து இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் தாக்குதலிற்கு தகுந்த பதிலடி கொடுத்திருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த நாட்டின் ராணுவ தளம், அணுசக்தி ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை இஸ்ரேல் ராணுவம் குறிவைத்து தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 200 போர் விமானங்கள் ஈரானின் 100க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து தாக்கியது. இதில் அந்த நாட்டின் அணுசக்தி தளங்கள், 6 அணு விஞ்ஞானிகள், ராணுவ தளபதிகள் உட்பட 78 பேர் காயமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் இஸ்ரேலுடைய பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது எந்த ஒரு பதற்றமான நடவடிக்கைகளையும் தவிர்த்து ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு விரைவாக திரும்புமாறு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். இந்த பிரச்சனையில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறவில்லை என்றும் சர்வதேச சமூகம் பதற்றத்தை தணிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்திய நிலையில் அதை முறியடிக்க ஈரானின் ஏவுகணை ஏவும் மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் பல ஏவுகணை ஏவும் மையங்களை தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் வீடியோ வெளியிட்டுள்ளது. ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை லான்ச்சர்களை தகர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக 3 நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி இன்று சைப்ரஸ் செல்கிறார். பயணத்தின் முதல் நாளான இன்று மத்திய கிழக்கு நாடான சைப்ரஸ் செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு தலைநகர் நிகோஷியாவில் அந்நாட்டு ஜனாதிபதி கிறிஸ்டோடியூலஸை சந்திக்கிறார். பின்னர் அந்நாட்டு தொழிலதிபர்களையும் பிரதமர் மோடி சந்திக்கிறார். சைப்ரஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை கனடா செல்லும் பிரதமர் மோடி கன்னாஸ்கஸ் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தொடர்ந்து 18ஆம் தேதி ஐரோப்பிய நாடான குரேஷியா செல்கிறார். அங்கு அந்நாட்டின் ஜனாதிபதி சோரன் மிலனோவ் மற்றும் பிரதமர் பென் கோவிக்கை பிரதமர் மோடி சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.